உம்மா வாப்பாவுக்கு ஓத வேண்டிய ஜனாசாவுடைய துவா பாடமா எந்த அளவுக்கு இருக்கிறோம் தெரியுமா? அல்லாஹு அக்பர் என்று சொல்லி வாப்பாவை பார்த்து லாஸ்டா சொல்ல போறோம். காலையில போய் மாலையில வந்து என்ன வேணும் என் மகளுக்கு என்று உம்மாவுக்கு அடிக்கொரு முறை கேட்பாரு. அவர் பர்ஸ்ல உள்ள எல்லாத்தையும் உங்களுக்கு செலவழித்தாரு. அதிகமா உங்களோட அரவணைத்து பேசாவிட்டாலும் ராத்திரி ராத்திரி என் மகள் என்ன செய்கிறா, என் மகனுக்கு என்ன வேணும் என்று அந்த உணர்வோடு கேட்கிற அந்த தகப்பனுடைய கடைசி பயணம். அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து விடு. வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் அவருக்கு அருள் புரிந்து விடு. வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு, அவருடைய பிழைகளை எல்லாம் பொறுக்க செய்து யா அல்லாஹ். வஅக்ரிம் நுஸுலஹு, அவரை நுழைகிற இடத்தை சங்கையாக்கி விடு யா அல்லாஹ். வவஸி முத்கலஹு, யா அல்லாஹ் அந்த கபரை விசாலமாக்கி விடு யா அல்லாஹ். வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரதி, என்னுடைய வாப்பாவை யா அல்லாஹ் தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் குளிர் தண்ணியாலும் கழுவி விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஒரு வெண்மையான ஆடையில் அழுக்கப்பட்டிருந்தால் அந்த வெண்மையை நீக்கி வலிச்செண்டாயிருமே, அப்படி அவருடைய பாவங்களை எல்லாம் அழித்து விடு யா அல்லாஹ். வஅப்தில் குதாரன் கைரம் மின் தாரிஹி, இந்த உலகத்தில் கொடுத்த வீட்டை விட மிக சிறப்பான ஒரு வீட்டை அவருக்கு கொடுத்து விடு யா அல்லாஹ். வஅஹ்லன் கைரம் மின் அஹ்லிஹி, இந்த உலகத்தில் கொடுத்த குடும்பத்தை விட மிக சிறப்பான ஒரு குடும்பத்தை கொடுத்து விடு யா அல்லாஹ். வஸௌஜன் கைரம் மின் ஜௌஜிஹி, இந்த உலகத்தில் கொடுத்த துணைவியை விட மிக சிறப்பான ஒரு துணைவியை கொடுத்து விடு யா அல்லாஹ். நான் கேட்கிறேன், பெரியவர்களே, இளைஞர்களே, யுவதிகளே, உங்கள் உம்மாவை வாப்பாவை முன்னாடி வைத்து இந்த துஆவை கேட்பதற்கு நீங்கள் தயாரா? அதற்கு உங்களுடைய கல்விகள் எல்லாம் தயாரா? நீங்கள் சுத்தமாகி விட்டீர்களா?